ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போது இதுக்கப்புறம் வர எபிசோட். ஆமாங்க, மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு, இந்த சுடர் வந்து பொங்கலில் விஷத்தை கலந்து எல்லாரையும் சாவடிச்சிட்டு அந்த பழியை தூக்கி நம்ம மேலே போட்டுட்டு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த சொத்து சொகத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் இவளுடைய பிளானே அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மயில் தாங்க. மயில் மட்டும் நம்ம மல்லியோட ஹேண்ட்பேக்கை எடுத்து செக் பண்ணலை, அந்த பாய்சனை வந்து பார்க்கல, அதை வந்து மல்லிக்கிட்ட சொல்லலை அப்படின்லன்னா இந்த ஒரு எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ மல்லிக்கு வந்து மயில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால மல்லி அலர்ட் ஆகிட்டாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, இவ எல்லாரையும் எதுக்காக இந்த மாதிரி வந்து சாமி அந்த மாதிரி நடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா, இந்த மாதிரி பொங்கலில் பாய்சன் கலந்து எல்லாருக்கும் கொடுத்து சாவடிச்சிடணும் அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு மண் போட்டு புதைச்சிட்றாங்க. அப்படி இருந்தும் காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலை சாப்பிட்டு இறந்து போயிருக்கு. இனி சுடர் தானடி, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து அந்த கோவில் சந்நிதி முன்னாடியே வந்து கத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்திரம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் தொல்லை தாங்க முடியலைங்க. ஏய் இங்க பாரு, இன்னொரு டைம் என் பொண்ணு ரேணுகாவை சுடர்னு சொன்ன நடக்கிறதே வேற, மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க, ஒழுங்கா இவளை வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து ஆடுறாரு ஒரு பக்கம். ஆனால் அங்கேருந்த ஒருத்தர் வந்து அந்த பொங்கலை சாப்பிட்ட காக்கங்கள்லாம் செத்து கிடக்கு அப்படின்னு சொன்னதுமே விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஆத்திரம் வந்து இவ ரேணுகா இல்லை இவ சுடர் தான் அப்படின்றத வந்து பயங்கர கோபத்தோட சொல்கிறாரு நம்ம விஜய். இதை கேட்டதும் கதிரேசனும் சரி நிஷாவும் சரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ்வளோ நாள் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம மாப்பிள்ளை திடீர்னு வந்து இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் அவர் வந்து காக்கெல்லாம் செத்து கிடக்குன்னதும் கதிரேசனுக்கும் ஒரு பக்கம் இது. இந்த நேரத்தில் தான் நம்ம மனோகர் ரொம்பவே சூப்பரான ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. மல்லிக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. மல்லி உனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தரமான சம்பவத்தை நம்ம மனோகர் செஞ்சுருக்காரு. ஒரு பக்கம் நம்ம மயில், இன்னொரு பக்கம் நம்ம மனோகர், இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லாருமே செத்து கிடந்துருப்பாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தா அது என்ன அப்படின்னா, இந்த சுடர் வந்து ஆட்டோவை விட்டு இறங்குனதும் அங்கே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி லேப், அதாவது அந்த கெமிக்கல் லேப், அதுக்குள்ளே போயிட்டு அந்த பாய்சனை அவர்கிட்ட இருந்து வாங்கினது, திரும்பவும் வந்தது, இது எல்லாமே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மல்லி அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு கதிரேசன் கிட்டேயும் நிஷா கிட்டேயும் காமிக்க போகிறாங்க. பாருங்கள், உங்கள் பொண்ணு ரேணுகா எதுக்காக கெமிக்கல் லேபுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கா, இந்த பாய்சனை வாங்குறதுக்காக தான் அவள் போயிருக்கா. இதுக்கப்புறமும் நீங்கள் நம்பலைன்னா உங்களை மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மல்லி பேச போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, தெளிவாக ஆதாரத்தோட சிக்கிட்டாங்க இந்த சுடர். கதிரேசன் கிட்டேயும் நிஷா கிட்டேயும் அப்படி அக்கு வேற ஆணி வேற நாராக கிழிச்சு தொங்க விட போகிறாங்க. சுடரோட கதை இதோட முடிஞ்சது. போலீஸில் பிடிச்சி கொடுத்து இந்த சுடரை கழித்திங்க வைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.